வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே. சற்று முன் பான் கார்டு குறித்த மிக முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது. அதன்படி இனி வரும் காலங்களில் பான் கார்டிற்கான விதிமுறைகள் அனைத்துமே கடுமையாக்கப்பட உள்ளதாம். குறிப்பாக பான் கார்டில் உள்ள பெயர் ஆனது ஆதார் கார்டில் உள்ள விவரங்களோடு சரியாக ஒத்துப்போக வேண்டும் என்ற விதிமுறையும் அமலாக இருக்கிறது. பான் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மிக முக்கிய மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. தற்போது வரை ஆதார் கார்டு விவரங்களை மட்டுமே வைத்து பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஆனால் இந்த விதிமுறையானது வரும் 31ஆம் தேதியோடு முடிவுக்கு வர உள்ளது. இது பற்றிய மிக முக்கிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. நமது நாட்டில் பான் கார்டு என்பது நிதி பரிவர்த்தனைக்கான முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது. 10 இலக்கம் கொண்ட பான் கார்டு வங்கிகளில் பெரிய அளவிலான பண பரிமாற்றம், சொத்து பதிவு உள்ளிட்டவைகளுக்கு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. பான் கார்டு விண்ணப்ப நடைமுறைகளில் மிக முக்கிய மாற்றத்தை வருமான வரித்துறை கொண்டுவர தற்போது முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த புதிய முறை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. அதாவது தற்போது வரை பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஆதார் கார்டு மட்டுமே போதுமானது. ஆதார் விவரங்களை கொடுத்து பான் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தால் பான் எண் ஒதுக்கப்பட்டு விடும். அதேபோல ஓரிரு நாட்களில் வீட்டிற்கே பான் அடையாள அட்டையும் கொரியர் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டு விடும். ஆனால் வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் கார்டு மட்டுமே வைத்து பான் கார்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது. புதிதாக பான் கார்டுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் ஆதார் கார்டுடன் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பித்தே ஆக வேண்டி இருக்கும். குறிப்பாக பிறந்த தேதிக்கு ஆதார் கார்டுடன் கூடுதல் சான்றுகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கோரப்பட்டு உள்ளது. அதாவது பிறப்பு சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், 10ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ், பிரமாண பத்திரம் மற்றும் பிற அரசு ஆவணங்கள் ஆகிய ஏதேனும் ஒன்றை பிறந்த தேதிக்கு சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும். அதேபோல பான் கார்டு விண்ணப்பம் செய்வதற்கு பழைய விண்ணப்ப படிவங்களும் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரையே செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு புதிய படிவங்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாம். மற்றொரு மிக முக்கியமான அப்டேட் என்னவென்றால் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பான் கார்டில் உள்ள பெயர் ஆதாரில் உள்ள விவரங்களுடன் அப்படியே பொருந்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பான் கார்டு விண்ணப்பத்தில் வரவிருக்கும் இந்த நடைமுறை பற்றி மத்திய அரசின் பொது சேவை மையங்கள் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது. அதாவது மத்திய அரசின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இந்த பொது சேவை மையம் செயல்படுகிறது. எனவே பான் கார்டு விண்ணப்பிக்க திட்டமிட்டு இருப்பவர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்தால் கூடுதல் ஆவணங்கள் இன்றி ஆதார் கார்டு மட்டுமே வைத்து விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். புதிய பான் கார்டுக்கு ஆன்லைன் வழியாகவும் எளிதாக விண்ணப்பிக்க முடியும். அதாவது NSDL என்ற வருமான வரித்துறையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த NSDL வெப்சைட்டில் உள்ள அப்ளை ஆன்லைன் என்பதில் நியூ பான் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 49A என்பதை தேர்வு செய்து தனிப்பட்ட விவரங்களை, அதாவது பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண் உள்ளிட்டவற்றை வழங்கி உங்களால் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான புதிய பான் கார்டை விண்ணப்பிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பான் கார்டு குறித்த அடுத்தடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.